Good morning students. Now we can see about this story supplementary the red-headed league. League means group. In this story, detective story, it is one of the detective story. It is very interesting story also. In this story, characters we know Sherlock Holmes. ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு ஃபேமஸ் டிடெக்டிவ். டாக்டர் வில்சன், டாக்டர் வேட்சன் அப்படிங்கிறவர் எ டாக்டர் அண்ட் ஷெர்லாக் ஃப்ரெண்ட், ஷெர்லாக்கோடைய ஃப்ரெண்டு, அவர் ஒரு டாக்டர். சபேஸ் வில்சன் அப்படிங்கிறவர் எ ரெட் ஹேர் ஷாப் கீப்பர், அவர் ஒரு கடை நடத்துகிறாரு, அவருக்கு ஹேர் ரெட் கலரில் இருக்கும். வின்சென்ட் ஸ்பால்டிங் யார் அப்படின்னா வில்சன்ஸ் அசிஸ்டண்ட், அதாவது வில்சன் சபேஸ் வில்சன் இருக்கார் இல்லையா, அவருடைய அசிஸ்டண்ட். ஆல்சோ நோன் அஸ் ஜான் கிளே, அவர் ஜான் கிளே அப்படின்னு சொல்லுவாங்க. டங்கன் ராஸ் அப்படிங்கிறவர் ஸ்பால்டிங்ஸ் அக்கம்ப்ளீஸ் எ மேன் வித் ரெட் ஹேர், அதாவது ஸ்பால்டிங்கோட குற்றம் அக்கம்ப்ளீஸ் அப்படின்னா குற்றம் செய்கிறவங்களோட துணை போகிறவங்கள தான் அக்கம்ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்டர் ஜோன்ஸ் ஏ டிடெக்டிவ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் யார்ட், அதாவது மிஸ்டர் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் ஸ்காட்லாண்ட் யார்டோட டிடெக்டிவ். டாக்டர் வேட்சன் விசிட் த அப்பார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஷெர்லாக் ஹோம்ஸ், அதாவது டாக்டர் வேட்சன் ஷெர்லாக் ஹோம்ஸ், அதாவது அவருடைய ஃப்ரெண்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு, பார்க்குறதுக்காக போகிறாரு. ஹீ ஃபைண்ட்ஸ் டிடெக்டிவ் ஹோம்ஸ் டாக்கிங் டு எ கிளைண்ட் வித் பிரைட் ரெட் ஹேர், மிஸ்டர் சபேஸ் வில்சன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு கிளைண்ட்டை பேசிக்கிட்டு இருக்காரு. யார் அப்படின்னா சபேஸ் வில்சன். அவருடைய ஹேரும் ரெட் கலரில் இருக்குது, அவருடைய ஹேர், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஹோம்ஸ் ஆஸ்க் டாக்டர் வேட்சன் டு ஹியர் த அன்யூஸ்வல் ஸ்டோரி ஆஃப் த கிளைண்ட், அதாவது ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு வேட்சன்ட்டு, இந்த கதையை கேளுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, அந்த கிளைண்ட்டோடைய கதையை நீ கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வில்சன் சேஸ் தட் ஹீ ரன்ஸ் எ பான் ஷாப், வில்சன் அப்படிங்கிறவர் ஒரு பான் ஷாப் நடத்திக்கிட்டு இருக்கார். பான் ஷாப் அப்படின்னா நகையெல்லாம் அடகு வைப்பாங்க இல்லையா, அந்த கடை. ஒன் டே இன் ஹிஸ் ஷாப் ஹிஸ் அசிஸ்டன்ட் வின்சென்ட் ஸ்பால்டிங் ஷோட் அன் அட்வர்டைஸ்மெண்ட் இன் த நியூஸ் பேப்பர் தட் அனௌன்ஸ்ட் அன் ஓப்பனிங் இன் த ரெட்-ஹெடட் லீக், அதாவது அவர் அந்த வில்சன் இருக்கார் இல்லையா, அவருடைய அசிஸ்டண்ட் வின்சென்ட் ஸ்பால்டிங், அவர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கிறாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ரெட்-ஹெடட் லீக் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த அனௌன்ஸ்மெண்ட் ப்ராமிஸ்ட் எ சேல்ரி ஆஃப் 4 pounds எ வீக், அதாவது ஒரு வாரத்தில் 4 pounds சேல்ரி இதில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்பால்டிங் அர்ஜ்டு வில்சன் டு அப்ளை, அதாவது ஸ்பால்டிங் என்ன சொல்கிறாருன்னா, நீ அப்ளை பண்ணு, ஏன்னா உனக்கு தான் ரெட் கலரில் ஹேர் இருக்குல்ல, அதனால் நீ இதுக்கு அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. த டிமிட் ரெட் ஹேர் பான் புரோக்கர் டிட் ஷோ, அதாவது ரெட் கலரில் ஹேர் இருக்கிறவங்க இதை அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வில்சன் வாஸ் அக்செப்டட் இன் டு த லீக் பை மிஸ்டர் டங்கன் ராஸ், த ஹெட் ஆஃப் த லீக், அதாவது இந்த ரெட் ஹேண்டட் லீக்கில் யார் ஹெட் அப்படின்னா டங்கன் ராஸ். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, போய் அக்செப்ட் பண்ணுறாரு. யார் வில்சன் அக்செப்ட் பண்ணிட்டாரு. He learned that the nominal duties consisted only of his coming to the office from 10 AM until 2 PM, அதாவது இந்த லீக்கில் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் டங்கன் ராஸ் இவர்கிட்ட சொல்லிட்டாரு. இந்த வேலை ஒரு நாளைக்கு
10 o'clock மார்னிங் 10 o'clockலேருந்து 2 o'clock வரை தான் இருக்குமா ஒவ்வொரு நாளும். அண்ட் காப்பிங் அவுட் த என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா இன் லாங் ஹேண்ட். அதாவது இங்கே என்ன வேலை அப்படின்னா, இந்த என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய புக்கு. அந்த புக்கை வந்து என்ன செய்யணும்னா காப்பி பண்ணணும், அப்படியே பார்த்து பார்த்து கையிலே எழுதணும். இதுதான் அவங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. This he did for 8 weeks until one day he arrived at the office to find it closed with a notice on the door that the red-headed league had been dissolved. அதாவது இவர் டெய்லி போய் என்ன செய்கிறாரு அப்படின்னா 10 o'clock போகிறாரு, என்சைக்ளோபீடியாவை பார்த்து உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கார். அடுத்து வந்துடுறாரு வீட்டுக்கு. 2 PM வந்து வந்துடுறாரு. அப்போது இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வாரம் முடிஞ்சு 8 வீக்ஸ் வந்து முடிஞ்சு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த நாள் போகையில் அது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த ஷாப், அந்த லீக் வந்து க்ளோஸில் இருக்குது. அப்போது இவருக்கு வந்து சந்தேகமாயிடுச்சு. He was so disturbed by the thought that someone had been playing a practical joke on him. யாரோ என்னை வச்சு விளாண்டுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. That he came to Holmes for a solution. நம்ம ஹோம்ஸ்ட்டை போய் நம்ம வந்து இதுக்கான தீர்வு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஹோம்ஸ் ப்ராமிசஸ் டு லுக் இன் டு த கேஸ் அண்ட் வில்சன் லீவ்ஸ். அதாவது ஹோம்ஸ் என்ன செய்கிறாருன்னா, கண்டிப்பாக இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வில்சன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹோம்ஸ் அண்ட் டாக்டர் வாட்சன் மூவ் டு வில்சன் ஷாப் இன் சாக்ஸ் கார்பர் ஸ்கொயர் அட்வான்ஸ். அதாவது ஹோம்ஸும் வாட்சன் என்ன செய்கிறாங்கன்னா, அவருடைய கடைக்கு வந்து போகிறாங்க. அது எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னா, சாக்ஸ் கார்பர் ஸ்கொயர் அப்படிங்கிற பிளேஸில் தான் அந்த ஷாப் வந்து இருக்குது. லெட்ஸ் ரீட் திஸ் ப்ளே எக்ஸ்ட்ராக்ட் டு நோ த ஹேப்பனிங்ஸ். அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். Outside Wilson's shop in Saks Coburn Square, Holmes is walking up and down. Now and then he hits the ground outside the shop with his walking stick. Then he knocks on the door of the shop. Spaulding opens the shop door. The legs of his trousers are dirty. அதாவது அவர் வந்து வில்சன் வந்து அந்த கடை, அந்த வில்சன் ஷாப்பில் வந்து ஹோம்ஸ் இஸ் வாக்கிங் அப் அண்ட் டவுன். ஹோம்ஸ் வந்து என்ன செய்கிறாரு, அங்கிட்டு இங்கிட்டும் நடந்துகிட்ருக்காரு அந்த கடையில். Now and then he hits the ground outside the shop with his walking stick. அதாவது அந்த கடைக்கு குறுக்கால் அங்கிட்டு இங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருக்கையில் அவருடைய வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு தட்டிக்கிட்டே நடக்கார். Then he knocks on the door of the shop. அதாவது அந்த கதவையும் தட்டுறாரு. Spaulding opens the shop door. அதாவது ஸ்பால்டிங் என்ன செய்கிறாருன்னா, அந்த கடையை திறக்கிறாரு. திறந்து வெளியில் வர்றாரு. The legs of the trousers are dirty. அவருடைய ட்ரௌசருடைய அந்த கால் வந்து ரொம்பவே டர்ட்டியாக இருக்கு, அழுக்காக இருக்கு. நெக்ஸ்ட்டு C1. Spaulding. Can I help you? Holmes. Yes, how can I get to the Strand? அதாவது ஸ்பால்டிங் வந்து கேட்குறாரு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா கடையை திறக்கிறாரு இல்லையா, கடைக்கு உள்ளே இருந்து தானே வர்றாரு வெளியில். அப்போது உடனே ஹோம்ஸ் கேட்குறாரு, எஸ் ஹவு கேன் ஐ கெட் டு த ஸ்ட்ராண்ட். ஆமாம், ஸ்ட்ராண்டுக்கு வந்து எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸ்ட்ராண்ட் அப்படின்னா சீசோர் அப்படின்னு அர்த்தம். ஸ்பால்டிங். தேர்ட் ஆன் த ரைட் அண்ட் ஃபோர்த் ஆன் த லெஃப்ட். அதாவது 3வது தெருவில் ரைட் சைட் போங்க, 4வது தெருவில் லெஃப்ட் சைட் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹீ கோஸ் பேக் இன் டு த ஷாப் அண்ட் க்ளோசஸ் த டோர். அதாவது அந்த ஸ்பால்டிங் என்ன செய்கிறாரு, சொல்லிவிட்டு கடைக்கு பின்னாடி போய் கதவை தாப்பால் போட்டுட்டு போகிறாரு. ஹோம்ஸ். ஹீஸ் அ கிளவர் யங் மேன் வாட்சிங். அதாவது ஹோம்ஸ் சொல்கிறாரு, இவர் ரொம்ப புத்திசாலியான பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வாட்சன்ட்ட. வாட்சன். இஸ் ஹீ? வை டுட் யூ ஆஸ்க் அபவுட் த ஸ்ட்ராண்ட்? யூ நோ லண்டன் வெரி வெல். யூ வாண்டட் டு சீ ஹிம். அதாவது அந்த பையனா,
நீ எதுக்காக அவன்கிட்ட ஸ்ட்ராண்டு எங்கே இருக்குன்னு கேட்ட? உனக்கு தான் தெரியும்ல, உனக்கு லண்டன் தான் தெரியும்ல, நீ இங்கேயே வளர்ந்த பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா சீசோர் வந்து அவர் அடிக்கடி பார்த்துருப்பார் இல்லையா, லண்டன்லேயே பிறந்து வளர்ந்தனால, அதுக்காக கேட்குறாரு. ஹோம்ஸ், டிட் யூ நோட்டீஸ் ஹிஸ் ட்ரௌசர்ஸ்? அதாவது ஹோம்ஸ் கேட்குறாரு, அவனுடைய ட்ரௌசர்ஸ் வந்து நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வாட்சன், ஹிஸ் ட்ரௌசர்ஸ் நோ பட் ஐ சா யூ ஹிட் த கிரவுண்ட் வித் யுவர் ஸ்டிக். அதாவது ட்ரௌசர்ஸா, நான் அதெல்லாம் பார்க்கலையே, ஆனால் நீ வந்து ஸ்டிக்கை வச்சு அந்த கிரவுண்டை தட்டி தட்டி பார்த்தில, அதை நான் கவனித்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹோம்ஸ், மை டியர் வாட்சன், திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் டிஸ்கஷன். ஐ மஸ்ட் கோ அண்ட் லுக் அட் த ரோட் பிஹைண்ட் சாக்ஸ் கோபர்ட் ஸ்கொயர். யூ ஹேட் டு கோ டு ஒர்க். அதாவது வாட்சன், இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான நேரம் கிடையாது, நீ வந்து வேலைக்கு போக டைம் ஆயிடுச்சு, நீ போ, நான் வந்து கடைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வாட்சன், எஸ் டு த ஹாஸ்பிட்டல். எஸ், ஆமாம், நான் வேலைக்கு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹோம்ஸ், ரைட், பட் ஐ வாண்ட் யூ கம் அட் 10 o'clock. 10 o'clock வந்து நீ கண்டிப்பாக வா, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் சொல்கிறாரு. நவ் சீன் 2. The strong room at a bank with many boxes and crates in it. Holmes, Watson, Jones and a policeman are on stage hiding behind some boxes. அதாவது பேங்க்கில் வந்து ஸ்ட்ராங் ரூம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து போகிறாங்க. ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கஜானா சொல்லுவாங்க இல்லையா, பணம் நகை அதெல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த பிளேஸு. வித் மெனி பாக்ஸஸ் அண்ட் கிரேட்ஸ்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த பாக்ஸு, உட்டன்னால் செய்யப்பட்ட பாக்ஸு, அந்த பாக்ஸ்லாம் இருக்குது. ஹோம்ஸ், வாட்சன், ஜோன்ஸ் இவங்க 3 பேரும் போகிறாங்க, அவங்களோட போலீஸ்மேனும் சேர்ந்து போகிறாங்க. எதுக்கெலாம் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக, மறைஞ்சிருக்கிறது, அங்கே போய் மறைஞ்சிருக்காங்க எல்லாருமே. இவங்க 2 பேரும் வருவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்து போயிருக்காங்க. ஹோம்ஸ், இஸ் எவ்ரி திங் ரெடி அப்ஸ்டேர்ஸ் மிஸ்டர் ஜோன்ஸ். அதாவது ஹோம்ஸ் சொல்கிறாரு, எல்லாமே ரெடியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜோன்ஸ், மை men ஆர் வெயிட்டிங் அட் த ஃப்ரண்ட் டோர் ஆஃப் த பேங்க் அண்ட் நியர் த ஷாப். அதாவது அந்த பேங்க்குக்கு முன்னாடியும் கடைக்கு பக்கத்துலேயும் வந்து என்னுடைய ஆளுக்கு வந்து அங்கே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோன்ஸ் வந்து சொல்கிறாரு. ஹோம்ஸ், குட், நவ் வி மஸ்ட் பி குவைட் அண்ட் வெயிட். நம்ம வந்து அமைதியாக நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் சொல்கிறாரு. ஹி புட்ஸ் அவுட் த லைட். த ஸ்ட்ராங் ரூம் இஸ் டார்க் பட் வி கேன் see the men waiting behind the grates. Nothing happens. Watson looks at his watch. அதாவது அவர் வந்து அங்கே வந்து லைட்டு எரியுது. அப்போ வந்து இந்த ஸ்ட்ராங் ரூம் வந்து ரொம்பவே டார்க்காக இருக்குது. அப்போ நம்ம வந்து அந்த லைட்டை போடலாம் அந்த மாதிரி சொல்லையில் உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம போட்டோன்னா அவங்க கண்டுபிடிச்சி ஓடிடுவாங்க, அதனால நம்ம வந்து பார்ப்போம், இங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம், அந்த பாக்ஸுக்கு பின்னாடியே வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அந்த மாதிரி சொல்கிறாரு. வாட்சன் விஸ்பரிங், இட்ஸ் 11:15. ஹோம்ஸ், வென். அதாவது வாட்சன் வந்து முணுமுணுக்கிறாரு. விஸ்பரிங்னா வாய்க்குள்ளே முணுமுணுக்கிறது. இப்போ வந்து 11:15 ஆயிடுச்சு, எப்போதுலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹோம்ஸ், டோன்ட் ஸ்பாயில் அவர் இன்வெஸ்டிகேஷன். கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்கணும், இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்பாயில் பண்ணிடாத சத்தம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் சொல்கிறாரு. They see a light coming through the stone floor. Suddenly the stones give way. First a hand with a gun comes out of the ground, then another hand spotting come out followed by Ross. அதாவது அப்போ வந்து ஒரு லைட் வந்து வர்றது தெரியுது, ஒரு வெளிச்சம் வர்றது தெரியுது. சடன்லி த ஸ்டோன்ஸ் கிவ் வே. அதாவது இந்த கற்களால் போடப்பட்ட பாதையில் வந்து ஒரே ஒரு கல், அதாவது கீழே வந்து சுரங்க பாதைக்கு வந்து மேலே வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, கல்லை வச்சு ஒரு அந்த பாதை வந்து கல்லை வச்சு மறைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த கல்லை மட்டும் தூக்கிக்கிட்டு ஒரு கை வருது ஒரு கன்னோட. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பால்டிங் வந்து அந்த ராசத்தோட வந்து பின்னாடியே வர்றாரு. அதாவது அந்த டவுகான் ராஸ், அந்த ஸ்பால்டிங், அவங்க 2 பேரும் தான் வர்றாங்க. ஸ்பால்டிங் டு ரோஸ், நவ் ஹாவ் யூ காட்
அதாவது ஸ்பால்டிங் சொல்கிறாரு, நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ராஸ்ட். வித் ஹிஸ் லைட் ஹோம்ஸ் கம் அவுட் ஃப்ரம் பிஹைண்ட் ஹிஸ் பாக்ஸ் and hit Spaulding's arm. Now the gun is on the ground. Ross quickly get back into the tunnel. Jones wants to stop him but he cannot. அதாவது ஸ்பால்டிங்கோடைய அந்த லைட் வெளிச்சத்தை வச்சு ஹோம்ஸ் என்ன செஞ்சிட்டாரு, போய் அந்த கன்னை தட்டிட்டார். அந்த பாக்ஸுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த கன்னை தட்டி விட்டுட்டாரு அவருடைய ஆமை வச்சு. உடனே ஸ்பால்டிங்கோட ஆமில் அப்படியே தட்டவும் அந்த கன் கீழே கிரவுண்டில் விழுந்துருச்சு. உடனே அந்த ராஸ் இருக்கார் இல்லையா, அவர் என்ன செய்கிறாரு, வேகமாக அந்த டனல்னா சுரங்கப்பாதை, சுரங்கப்பாதை அவங்க போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளே வேகமாக ஓடிட்டார். ஜான்ஸ் பிடிக்க போகிறாரு. பிடிக்க போகையில் அவரால் பிடிக்க முடியல. ஹோம்ஸ், யூ கான்ட் கெட் அவே ஜான் கிளே, அதாவது நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் சொல்கிறார். ஸ்பால்டிங் நோ பட் ராஸ் மை ஃப்ரெண்ட், இல்லை அவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பால்டிங் சொல்கிறாரு. ஹோம்ஸ், there are 3 men waiting for him at the other end, அதாவது இந்த சுரங்கப்பாதையோடைய முடிவில் 3 பேர் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் தப்பிக்க முடியாது, எப்படியும் பிடிச்சிருவாங்க அந்த மாதிரி ஹோம்ஸ் சொல்கிறார். ஸ்பால்டிங், யூ திங்க் ஆஃப் எவ்ரி திங் மிஸ்டர் ஹோம்ஸ், யூ ஆர் வெரி கிளவர். அதாவது ஸ்பால்டிங் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ரொம்ப கிளவராக இருக்கீங்க, எல்லாமே கரெக்டாக செய்கிறதுனால சொல்கிறாரு, யோசிக்கிறதுனால சொல்கிறாரு. ஹோம்ஸ், ஸோ ஆர் யூ ஜான் கிளே, யுவர் ரெட் ஹெடட் லீக் வாஸ் கிளவர். அதாவது ஹோம்ஸ் சொல்கிறாரு, ஜான் கிளே அவங்களுடைய ரெட் ஹெடட் லீக் ரொம்பவே புத்திசாலித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டடி, ஹோம்ஸ் அண்ட் வாட்சன் ஆர் சிட்டிங் ஆன் சேர்ஸ். அதாவது அவங்க அங்கே இருக்காங்க. அப்போது வாட்சனும் ஹோம்ஸும் சேரில் உட்காந்துருக்காங்க. Holmes, there was never any red-headed leak. The Williams wanted Wilson away from the shop for some hours every day. Then Clay saw the colors of Ross' hair and thought of a red-headed leak. So when Wilson went to work in their office every day, they had time to make their tunnel very clever. Holmes சொல்கிறாரு, நீங்கள் ரெட்-ஹெடட் லீக் அப்படிங்கிற பேர் வச்சது ரொம்பவே கிளவராக இருக்குது. ஏன்னா வில்சனுடைய ஹேர் ரெட் கலரில் இருக்கிறனால நீங்கள் கிளே, அவர் ஜான் கிளேயோட ஹேரும் ரெட் கலரில் இருக்கிறனால என்ன பண்ணுறீங்க, ரொம்பவே கிளவராக புத்திசாலித்தனமாக அந்த பேரை வச்சுருக்கீங்க. அவரை அதாவது வில்சனை டெய்லி ரெட் ஹெடட் லீக்கு போக சொல்லிவிட்டு நீங்கள் அந்த கடையை ஓப்பன் பண்ணி கீழே டனல் செஞ்சுருக்கீங்க, அதாவது சுரங்கப்பாதையை செஞ்சுருக்கீங்க. இது ரொம்பவே புத்திசாலித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. Watson, so Spaulding is John Clay, the notorious thief. When did you first know that? அதாவது ஸ்பால்டிங் அவர் என்ன ஸ்பால்டிங் தான் யார், ஜான் கிளே. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நொட்டோரியஸ் அப்படின்னா பேட் குவாலிட்டிஸ், அதாவது தப்பான செயல்கள் செய்கிறவங்க. when did you first know that, அதாவது எப்படி உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. I suspected when Spaulding was happy to work for half wages. Why? I thought Spaulding often went down to the cellar. What's he doing down there? I thought tunnel is Spaulding making a tunnel. I thought to another building. Watson, you saw me hitting the ground with my stick outside the shop. அதாவது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த வில்சனை டெய்லி அனுப்பிட்டு அவங்க கீழே செல்லார் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர், அதாவது தரைக்கு கீழே உள்ள ஃப்ளோர் செல்லார், அது செய்கிறாங்க. அதாவது வில்சனை கடைக்கு அனுப்பிட்டு அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சுரங்கப்பாதை அமைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கு இந்த பக்கத்து பில்டிங் வழியாக இவர் என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டார் இல்லையா, அதை நான் பார்த்தேன். நான் கீழே ஸ்டிக்கை வச்சு தட்டி பார்த்தப்போ எனக்கு அந்த இது தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வாட்சன், எஸ், நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். யூ வாண்டட் டு நோ இஃப் த செல்லார் வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஷாப். அதாவது அந்த செல்லார் கடைக்கு முன்னாடி இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எஸ், ஐ டிட்.
and it was in the cellar was behind the shop. Then I saw the man scalding. The recognized him immediately. Did you see his trousers? They were dirty. Watson, why? Because making a tunnel is dirty work. அதாவது ஹோம்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, செல்லார் வந்து ஷாப்புக்கு வந்து பின்னாடி இருந்துச்சு. நான் வந்து அவர் வெளியில் வரையில் நான் பார்த்தேன். அவருடைய ட்ரௌசர்ஸ்லாம் அழுக்காக இருந்துச்சு. அப்போது இவங்க வந்து இந்த வேலை தான் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அந்த கடை முடிகிற இடத்துல வந்து ஒரு பேங்க் இருக்குது. அப்போ அந்த பேங்க்கில் வந்து இவங்க திருடுறதுக்காக தான் அந்த வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா இந்த டனல் செய்கிற வேலை வந்து ஒரு டர்ட்டி ஒர்க், அதாவது அழுக்கு படிஞ்ச வேலை. அதனால் நான் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வாட்சன், வெரி கிளவர் ஹோம்ஸ், அதாவது ஹோம்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப கிளவராக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹோம்ஸ், தென் ஐ வெண்ட் இன் டு த நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் அட் த பேக் ஆஃப் த ஷாப் அண்ட் வாட் டிட் ஐ சி த பேங்க். அதாவது நான் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் அந்த கடை முடிவில் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் வந்து பேங்க் இருக்கிறத நான் பார்த்தேன். வாட்சன், த பேங்க், எஸ் அஃப்கோர்ஸ், ஆமாம் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் சொல்கிறாரு. ஹோம்ஸ், why is that young man making a tunnel? I thought to get into the bank strong room, of course. அதாவது இவன் வந்து எதுக்காக டன்னல் செய்கிறான் அப்படின்னு பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், பேங்க்கில் வந்து ஸ்ட்ராங் ரூம், அதாவது கஜானா இருக்குது, அதை போய் கொள்ளையடிக்கிறதுக்காக இவன் பண்ணியிருக்கான் அந்த சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் வாட்சன். பட் வை டு நைட், ஹவு டிட் யூ நோ, அதாவது எப்படி நீ இன்றைக்கே இந்த ராத்திரியே வந்து நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு Holmes, because they closed the office of the red-headed league. The tunnel must be ready, I thought, and Saturday is a good day. The bank does not open on Sunday. It would have given the thieves enough time to get away. அதாவது ஆஃபீஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, ரெட் ஹெடட் லீக்கோடைய ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த டனல் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அப்போது சாட்டர்டே தான் நல்ல நாள், ஏன்னா அடுத்த நாள் சண்டே. அப்போ வந்து இது வந்து தெரியாது யாருக்குமே அப்படிங்கிறதுனால இவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க, சாட்டர்டே நைட்டே நம்ம வந்து திருடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. வாட்சன் லாஃபிங், பட் தே டிடன்ட் கெட் அவே. ஹோம்ஸ், யூ ஆர் வெரி கிளவர். அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ஹோம்ஸ், யாருமே தப்பிக்க முடியாது, நீ ரொம்ப கிளவர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ஹோம்ஸ், இன் அ சீரியஸ் டோன், தட்ஸ் வெரி ட்ரூ வாட்சன். அதாவது அவர் சொல்கிறாரு ரொம்ப சீரியஸாக, ஆமாம் உண்மைதான் வாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ், யூ ரிவைஸ் திஸ் ஸ்டோரி, ஓகே, தென் you study the glossary, okay. Strong room, a room in a bank designed to protect valuable items against fire and theft. அதாவது தீயிலிருந்தும் திருடர்கள்ட்ட இருந்தும் காப்பாற்றுறதுக்கான ஒரு ரூம், ஸ்ட்ராங் ரூம், அதுதான் என்ன கஜானா அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்ஸ், a wooden box used for transporting goods. அதாவது உட்டன் பாக்ஸ் வழியாக கொண்டு போவாங்க ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு, அதில் பொருளை வச்சு கொண்டுட்டு போகிறது தான் கிரேட்ஸ். இன்வெஸ்டிகேஷன், சிஸ்டமேட்டிக் எக்ஸாமினேஷன். இன்வெஸ்டிகேஷன்னா சிஸ்டமேட்டிக் எக்ஸாமினேஷன். டனல், அண்ட் ஆர்டிஃபிஷியல் அண்டர் கிரவுண்ட் பேசேஜ். டனல் அப்படின்னா உருவாக்குறது, ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறது, சுரங்கப்பாதை. அண்டர் கிரவுண்ட் பேசேஜ் அதாவது சுரங்கப்பாதை. நோட்டோரியஸ், ஃபேமஸ் ஃபார் சம் பேட் குவாலிட்டிஸ், அதாவது தவறான செய்கைகள் ஃபேமஸாக பண்ணுறது. செல்லார், லோயர் கிரவுண்ட் ஃப்ளோர் பேஸ்மெண்ட். செல்லார் அப்படின்னா தரைக்கு கீழே உள்ள பகுதி. ரெகக்னைஸ்ட், ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு பொருளை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் வேர்ட்ஸை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.